அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வகையில் அடுத்த 18 நாட்கள் ஜனவரி 22ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் வலம் வந்த புதன் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். விரயஸ்தானத்தை ஒப்பிடுகையில் வித்யாகாரகரான புதன் ஜென்மராசிக்குள் வருவது சில அதிரடியான மாற்றத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவர் குருவின் ஆட்சி வீடான விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைவது சில எதிர்பாராத நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் வந்து ஜென்மராசியில் அமர்ந்து வலுவாக 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். பாக பிரிவினை சுமூகமாக அமையுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்துல முடிக்கக்கூடிய வல்லமையை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில் பல சூழ்நிலைகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க போகிறது. குறைந்த விலைக்கு முதலீடு செய்து அதிக லாபத்தை பெறுவதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்க்கக்கூடிய சுமூகமான மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். செல்வாக்கை பெறக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் பல பணிகளை திறன்பட செய்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும். வீரத்தை வெளிப்படுத்துவதை விட அறிவை சாமர்த்தியமாக பயன்படுத்தி மற்றவர்களை எதிர்கொள்வதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தற்போது குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். சனி பகவானை வித்யாகாரகரான புதன் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் புதன் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத திடீர் பண வரவையும் அடுத்த 14 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பெயர்ச்சியாக அமைவதற்கான சூழலை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சனியின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. இந்த 18 நாட்களில் சூரியனுடன் இணைந்து வலம் வரும்போது புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பாக அறிவாற்றலை பயன்படுத்தும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை எளிதில் கைப்பற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பண வரவில் இருந்த தடைகளை பெரும்பாலும் தகர்த்து விடுகிறாருங்க. எனவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் இயற்கை சுபகிரகமாக வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் மட்டும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் சனி பகவான் வித்யாகாரகரான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் அவரின் வீட்டில் அமருவதால் பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது
எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுங்க. காரியங்கள் திருப்திகரமாக செய்வதோடு மட்டுமல்லாது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையில பண வரவுல ஏற்பட்டு வந்த மந்தமான சூழல், தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் போன்றவை முற்றிலுமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும், அது மட்டுமல்லாது எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், மீடியா, கம்ப்யூட்டர் திறன், பேச்சு திறன், மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், நகைச்சுவை உணர்வு என அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் கெட்டு போகும்போது உணர்ச்சி வசப்பட்டு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிரமம் நிறைந்தவையாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் புதன் வலுவாக அவரை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் குரு தனது பார்வையில் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அங்கிருந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக அறிவாற்றலை பயன்படுத்தி கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முடியாது, நடக்காது என்று சொன்ன பல விஷயங்களை இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் புதன் பயிற்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்த 18 நாட்களில் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசிக்குள் புதன் அமர்ந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட விரயத்தை ஒப்பிடுகையில் சில நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக உண்டு. எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், சுப விரயங்கள் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும், கல்யாண கனவுகள் நினைவாகும், எதிர்பார்த்தபடி பல்வேறு வகையான திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பல்வேறு வகையான படிப்படியாக பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி நல்ல மகிழ்ச்சியை இல்லத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். புதிய முயற்சியில் நல்ல வெற்றி நிறைவாக கிடைக்கும். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அமோகமான வெற்றியும் நினைத்த தனலாபத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணம் அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் சாதகமான அமைப்பில் அடுத்த 18 நாட்கள் வலம் வருவதால் இந்த தருணம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் புதிதாக பல கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை செவ்வன செய்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை, மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுதல் போன்றவையும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறது என்பதில் சந்தேகமில்லை. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்குங்க. கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் நிறைவாக உண்டு. மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணத்திலே செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக அடுத்த 18 நாட்களில் வரக்கூடிய புதன்கிழமை தொடர்ந்து 3 வார புதன்கிழமை அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில்
என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது.